ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருடைய ஒப்பீனியனை சொல்றார். புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் அவர் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்தா அரசியலில் நிலைக்க முடியும், வளர முடியும், அவருக்கு சில பார்வைகள் இருக்குது, யோசனைகள் சொல்றார் ஒரு அனுபவசாலிங்கிற வகையில. அதை ஏன் உங்களை போன்றவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க? நேர்காணல்களை பார்த்து கொண்டிருக்கிற பெரிய மனிதர்கள் தயவு செஞ்சு பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் விஜய் அவர்கள்ட்ட வாங்கி கொடுத்து அவருக்கு எப்படி கட்சி வளர்க்கறதுக்கு ஃப்ரீயா ஆலோசனை சொல்றாரு. இவர் இலவசமா தானே சொல்ல போறாரு, ஏன்னா காசு பணம்லாம் வாங்காதவர்னே வச்சுக்குவோம். வாங்காம ஒரு இலவசமா மூத்த பத்திரிகையாளர்கள் நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு யோசனை சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க. பத்திரிகையாளராக இருக்க வேண்டுமா அல்லது ஒரு அரசியல் ஆலோசகராக இருக்க வேண்டுமா? ஒரு நீண்ட காலம் இந்த நாட்டில் பத்திரிகையாளராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மூத்த மனிதர் இப்படி பேசுவது யோக்கியமான பேச்சா, நாணயமான பேச்சா? இவ்வளவு காலம் அவரால் அப்பனா அவருடைய மன ஓட்டங்களை, எண்ணங்களை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பத்திரிகையாளராக இருந்தாருன்னா, இவர் பத்திரிகையாளரா? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஊடக ஆதரவு பேச்சாளர்கள்னு ஒரு பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, ஏதோ 3 பேர் பெயர்கள் இருந்தது இல்லையா? அந்த விடுபட்ட பெயர்கள் பல பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய பெயரையும் சேர்த்து விட்டால் பட்டியல் இதாயிரும். பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பிஜேபி தோத்து போகணும்னு வெளியில சொல்லுவாரா? அவருடைய கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இவர் கருத்து சொல்றாருன்னா இவர் பத்திரிகையாளரா இல்ல பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரா? அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும்னு மணி சொன்னதுனால நீங்க கோச்சிக்கிறீங்களோன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக திராவிடத்தையும் பெரியாரையும் கொண்டு நிறுத்துறீங்க அப்படின்னும் போது அவருக்கு கோவம் வருது. அவரு ஜனநாயகவாதின்னு சொல்றீங்களா? ஜனநாயகவாதிங்கிறதுனால கோவம் வந்ததா? இப்ப நீங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நீங்க என்ன புனித பசுவா? நீங்க ஒரு புனித பசு, அதனால நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்ன அவர் புனிதமாக்கி யார் ஒருத்தரும் அவரை பற்றி பேச முடியாது, யார் ஒருத்தரும் பெரியாரை பற்றி பேச முடியாது, திராவிட இயக்கத்தை பற்றி பேச முடியாது அப்படிங்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கா என்ன? இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்களே, தினந்தோறும் இவ்வளவு அவதூறு பேச்சுக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஒரு 5 நேர்காணல்களாவது கொடுக்குறாருல்ல, இவர் என்ன ஸ்டாலின் காலிலேயே விழுந்து கிடக்குறாரு? பழங்குடி இந்த நாட்டுல கார்ல போகக்கூடாதா, இந்த நாட்டுல ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிஜேபி காரங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சரிங்களா? இது எவ்வளவு இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த மக்கள் கொந்தளிப்பு இருக்குது இல்ல, அதை பற்றி என்னைக்காவது மணி பேசியிருக்காரா? ஒரு வார்த்தையாவது பேசியிருக்காரு? அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீங்க ஒரு பக்கம் இந்த நாட்டுடைய அனைத்து ஜனநாயக நிறுவனங்களையும் தன்னாட்சி நிறுவனங்களையும் மோடி ஒழிச்சிட்டாரு அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் இந்த பக்கம் போய் மோடி மாதிரியான ஒரு தலைவர் வர முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மை உணர்ச்சின்னு ஏதாவது இருக்கா? விமர்சன பார்வைன்னு ஏதாவது இருக்கா? எல்லாரும் பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கு. அதிமுக பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கு. நாம் தமிழர் கட்சி சில நேரங்கள் அப்படி பேசிக்கிட்டு திடீர்னு பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதா இருக்குது. இப்படி எல்லாரும் பிஜேபியை எதிர்த்து பேச வேண்டிய நிர்பந்தத்திற்குள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. இப்போ சமீபத்தில் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்பதை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் நடந்தது. அதுல திரு மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவர் விஜய் வருகை குறித்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். நீங்களும் அதை விமர்சிச்சு பேசியிருந்தீங்க, நான் பார்த்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருடைய ஒப்பீனியனை சொல்றார், அவருடைய கருத்துக்களை சொல்றார். புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் அவர் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்தா அரசியலில் நிலைக்க முடியும், வளர முடியும், அவருக்கு சில பார்வைகள் இருக்குது, யோசனைகள் சொல்றார் ஒரு அனுபவசாலிங்கிற வகையில. அதை ஏன் உங்களை போன்றவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க? இல்ல, மூத்த பத்திரிகையாளராக இருக்க வேண்டுமா அல்லது ஒரு அரசியல் ஆலோசகராக இருக்க வேண்டுமா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும்னு மணி சொன்னதுனால நீங்க கோச்சிக்கிறீங்களோன்னு தோணுது. எனக்கு அதெல்லாம் கோவம் இல்லைங்க. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல்ல அவர் இந்த நாட்டுல தமிழ்நாட்டு அரசியல் பற்றி நீண்ட காலமாக கவனித்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், அதை ரிப்போர்ட் செய்தவர், அதை பற்றிய பகுப்பாய்வுகள்லாம் செய்திருக்கலாம். அதை பற்றி தொடர்ச்சியாக இப்போ ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசி வருகின்றவர் ஊடகங்கள் எல்லாத்துலேயும். இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் எப்படி ஒரு செய்தியை கவனிப்பது, செய்தியை இப்போ பகுப்பாய்வு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவருடைய ஊகங்களையும் அவருடைய விருப்பங்களையும் அவருக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில ஒரு கட்டத்துல போய் இது என்ன பெரியார் திராவிட இயக்கம்லாம் என்ன பெரிய புனித பசுவா,
அப்படின்னு கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா ஆமா, நீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக திராவிடத்தையும் பெரியாரையும் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னும் போது ஒரு கோபம் வருது. ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு பத்திரிகையாளராக அதை விமர்சிக்கிறாரு. அவரு ஜனநாயகவாதின்னு சொல்றீங்களா? ஜனநாயகவாதிங்கிறதுனால கோவம் வந்ததா? இந்துத்துவாவை விமர்சிச்சா, மோடியை விமர்சிச்சா எப்படி வந்து கடுமையாக வடக்க நடந்துக்கிறாங்களோ அது போல தமிழ்நாட்டுல நீ இப்படி பண்றீங்க, இது ஜனநாயக விரோதமானது, எந்த ஒரு கருத்தையும் விமர்சிக்க, விவாதிக்க அந்த சூழலை வந்து நீ இது சீர்கெடுத்துரும் அப்படின்ற அக்கறையில சொல்றாரு. எனக்கு வந்து அப்படிலாம் தோணலை. ரொம்ப காலமா வந்து மனதுல அடி ஆழத்துல இப்படியான ஒரு மனப்போக்குல எண்ண ஓட்டத்துல இருந்தவர் அன்கான்சியஸா வந்து இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லாம போற போக்குல அந்த நேர்காணல்ல அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு வந்து அவர் உண்மையாலும் இல்ல எனக்கு கடுமையான விமர்சன பார்வைகள் இருக்குதுன்னா என்ன விமர்சன பார்வைகள் இருக்குதுன்னு வந்து சொல்லுங்க. பெரியாரை பற்றி எங்களுக்கு இன்னும் விமர்சன பார்வை இருக்கு, திராவிட இயக்கத்தை பற்றி இன்னும் விமர்சன பார்வைகள் இருக்கு, திமுகவை பற்றி அதிமுகவை பற்றி அவருக்கு இருக்கிற விமர்சனங்கள், கருத்துக்கள் இதெல்லாம் தினந்தோறும் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. அதே போல ஒட்டுமொத்தமா திராவிட இயக்கத்தை பற்றி அவருக்கு என்ன விமர்சனம் இருக்கோ அதை பொது வெளியில பேசட்டும். பெரியாரை பற்றி அவருக்கு என்ன விமர்சனம் இருக்கோ அதை வந்து பொது வெளியில பேசட்டுமே. யார் தடுத்தாங்க? யார் பேசவே விடமாட்டேன்றீங்களேன்னு சொல்றாரு அவரு. நீங்க வந்து சிலுவையில அறையறீங்க, 100 தடவை சிலுவையில அறையறீங்க. இப்ப நீங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா அதை சொல்லக்கூடாதா? நீங்க என்ன புனித பசுவா? நீங்க ஒரு புனித பசு, அதனால நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்ல, ஏற்கனவே பிஜேபி காரங்க பெரியார் விமர்சிச்சாங்க, பிடிச்சி அடிச்சிங்க. நாம் தமிழர் விமர்சிச்சாங்க, அவங்கள போட்டு அடிச்சிங்கன்றது நான் சொல்ல வர்றது என்னன்னா, அட்டாக் பண்றீங்க, தாக்குதல் நடத்துறீங்க 2 கட்சியும். அப்போ அது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது தானே அப்படின்னு சொல்றாரு அவரு. பிஜேபி வந்து பெரியாரை விமர்சனம் செய்தார்கள். சங்க பரிவார அமைப்புகள் பெரியார் திராவிட இயக்கத்தை பத்தி என்ன விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அவர் தமிழர் இல்ல, அவரு கன்னடரு, அவர் வந்து திருக்குறளை வந்து கேவலமா பேசியிருக்கிறாரு, தமிழர்களை காட்டு முன்னாடின்னு சொல்லியிருக்கிறாரு, அவரை ஏத்துக்கலாமா நிராகரிங்கன்னு சொல்றாங்க. இந்த திருக்குறளை பற்றி மோசமாக வந்து பேசியிருக்காரு பெரியாரு. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு வளர்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார், இப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்து விமர்சனமா? சரி, நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆனா அட்டாக் பண்றீங்க வந்து இதெல்லாம் வந்து அவதூறு. சரிங்களா? இதெல்லாம் அயோக்கியத்தனம். சரிங்களா? அவர் செஞ்ச என்ன கொள்கையோ, என்ன பேசினாரோ, என்ன செய்தாரோ அதை பற்றி வந்து நீங்க எதுவும் பேசுறதுக்கு முடியல உங்களால. அதுக்கு பதிலா என்ன பண்றீங்க? அவர் தமிழர் இல்லை அப்படின்னு பேச தொடங்குறீங்க. இது வந்து என்ன பேச்சுங்க? வந்துட்டு இது வந்து ஜனநாயக பேச்சுன்னு முதல்ல மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நினைக்கிறாரா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. சரிங்களா? அது விடுங்க. புனித பசுன்னு என்ன வந்து அவரை புனிதமாக்கி யார் ஒருத்தரும் அவரை பற்றி பேச முடியாது, யார் ஒருத்தரும் பெரியாரை பற்றி பேச முடியாது, திராவிட இயக்கத்தை பற்றி பேச முடியாது அப்படிங்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கா என்ன? இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்களே, தினந்தோறும் இவ்வளவு அவதூறு பேச்சுக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த அவதூறு பேச்சுகளுக்கு எதிர்பேச்சு தானே இணைய வெளிகள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் மற்றவற்றிலும் நடந்து கொண்டிருக்குது. இது கூட தெரியாத, இது கூட உணர முடியாத அளவுக்கான ஒரு பத்திரிகையாளராக அவர் இருக்கிறாரா? இல்ல, பெரியார் திராவிடம் இந்த கருத்து ஆதிக்கம் செய்யுது அப்படின்றது சொல்றாரு. என்ன ஆதிக்கம் செய்யுது? ஒரு நேர்காணல்ல போற போக்குல சொல்றாரு, எல்லாரும் வந்து மோடி காலில் இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் காலில் விழுந்து கிடப்பது போல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிறது அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாரு. தினசரி வந்து ஒரு 5 நேர்காணல்களாவது கொடுக்குறாருல்ல, இவர் என்ன ஸ்டாலின் காலிலேயே விழுந்து கிடக்குறாரு? தினசரி எதிர்த்து தானே பேசிட்டு இருக்காரு. இங்க போகும்பொழுது இதுலயும் என்னதுன்னா, இந்த பக்கம் இருக்கிற சேனல்கள்ல, யூடியூப் சேனல்கள்ல வந்து பேசும்பொழுது இப்படி பேசுறாரு, அந்த பக்கம் போய் பேசும்பொழுது அப்படி பேசுறாரு. இந்த கருத்து மாற்றத்துக்கு யார் காரணம்? சரிங்க, இப்போ நான் என்ன கேட்கிறேன், விஜய் அரசியலுக்கு வருகிறார் எனும் போது அவர் 2024 வரல. ஏன் வரல? அவர் பிஜேபி எதிர்ப்பை விரும்பல, அதுதான் அதன் பொருள். அவர் 2026 வராரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திமுக எதிர்ப்பு அரசியலை கொண்டு வராரு. இதுதான் அதில் புரிஞ்சுக்க முடியுது, வேற எதுவும் அதில் அர்த்தம் இல்லை. இது சரியான இதுதான். பிஜேபி எதிர்த்து என்ன ஆக போகுது? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வளர முடியுமா? பிஜேபி எதிர்த்து வளர முடியுமா? ஆனால் திமுக எதிர்த்து வளர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஏன் கோச்சிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இதுல வந்து கோச்சிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதை நான் முன்னாடியே சொன்னது போல, அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஊடக ஆதரவு பேச்சாளர்கள்னு ஒரு பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, ஏதோ 3 பேர் பெயர்கள் இருந்தது இல்லையா? அந்த விடுபட்ட பெயர்கள் வந்து பல பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய பெயரையும் சேர்த்து விட்டால் வந்து பட்டியல் வந்து இதாயிரும். ஏன்னா அவர் என்ன அரசியல் செய்ய போறாரு, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அவருக்கு நல்லது அப்படிங்கிற அரசியல் ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பவர் ஒரு பத்திரிகையாளரா இருக்க வேண்டியதில்லை. அடுத்த முறை வரும்பொழுது அவர் என்ன அரசியல் அப்படின்னு சொன்னா அவர் தான் சொல்றாரு, அவர் என்ன அரசியல் சொல்ல போறாருங்கிறது தெரியல.
ஆனால் டெஃபினட்டா திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செய்வார்னு சொல்றாரு. ஒரு நேர்காணல்ல விஜயை வந்து விமர்சித்து பேசுவது போல பேசுகிறார், இன்னொரு நேர்காணல்ல ஆதரித்து இதெல்லாம் செய்தால் அப்படி நடக்கும் அப்படின்னு பேசுறாரு, இன்னொரு நேர்காணல்ல இந்த நாட்டுல வந்து திராவிட இயக்கமும் பெரியார் இயக்கமும் வந்து ஒரு புனித பசு மாதிரி இருக்குது, விஜய் அரசியலுக்கு வரட்டும், அவர் எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு, அதுக்கு பிறகு நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த பேச்சு இருக்குது இல்லையா, அநாகரிகமான பேச்சாக தெரியவில்லையா அது அவருக்கு? ஒரு நீண்ட காலம் இந்த நாட்டுல பத்திரிகையாளராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மூத்த மனிதர் இப்படி பேசுவது யோக்கியமான பேச்சா, நாணயமான பேச்சா? இவ்வளவு காலம் அவரால் அப்பனா வந்து அவருடைய மன ஓட்டங்களை, எண்ணங்களை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பத்திரிகையாளரா இருந்தாருன்னா, இவர் பத்திரிகையாளரா இல்லைன்னா வந்து கூப்பிட்டு காசு கொடுத்து நீ எனக்கு ஏத்த மாதிரி தாளம் வாசிங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் தாளம் வாசித்து கொண்டு இருப்பவரா? இல்ல, அவங்க கேட்கிற கேள்விக்கு அப்படி பதில் தோணுது, இவங்க கேட்கிற கேள்விக்கு இப்படி பதில் தோணுது. அது ஒன்னோட ஒண்ணு முரண்படுறது இயற்கை தானே. கேட்கிற கேள்வி மாறுபட்டா பதில்களும் மாறுபடலாம். ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்தடுத்த முறையில வந்து நீங்க சிந்திக்கும் பொழுது பதில்கள் கொஞ்சம் கூட குறைய மாறுபடலாம், அது தவறு இல்லை. ஆனா முற்றிலுமா தலைகீழான பதில சொல்றீங்களே. ஒரு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு மோடி புகழ் பாடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டினுடைய அனைத்து வந்து நிறுவனங்களையும், ஜனநாயக நிறுவனங்களையும் மோடி அழித்து விட்டார், இது எவ்வளவு மோசமானது தெரியுமா, மோடி ஒண்ணுமே வந்து இனிமே இந்த நாட்டை உருப்படவே வைக்க மாட்டாருன்னு பேசுறீங்க. இன்னைக்கு கூட அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், நேத்து இப்படி பேசியிருக்காரு. இன்னொரு இதுல போயிட்டு இல்ல எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி அவரை வந்து வெல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளவு வலிமையானவரா இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய வந்து யுத்தத்தை தொடங்கி நடத்திட்டாரு, அவங்கள வந்து அவங்களுடைய உள்ளங்களை எல்லாம் சீர்குலைக்கிற யுத்தத்தை தொடங்கி நடத்திட்டாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு உண்மையாலுமே உங்க கருத்து என்னதாங்க? இல்ல, நானு என்ன கேக்குறேன்னா, எது வெற்றி பெற வேண்டும் என்பது ரெண்டாவது, எது வெற்றி பெற சாத்தியம் இருக்குது, எது ஆதிக்கம் செய்யுது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை ஒரு பத்திரிகையாளராக அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் வந்து பிரசாந்த் கிஷோருடைய முக்கியமான புரிதலை அவங்க எடுத்து சொல்றார், அவருடைய கருத்து சொல்ல. பிரசாந்த் கிஷோரே சொல்றார், என்ன சொல்றாரு, இவங்ககிட்ட இருக்கிற சித்தாந்தம் இந்துத்துவா, இதுக்கு ஈக்குவலா இவங்ககிட்ட என்ன இருக்குது, மத சார்பின்மை பேசுறாங்க, செல்லா காசு, அவங்ககிட்ட அமைப்பு பலம் இருக்குது, கேடர்ஸ் இருக்கிறாங்க ஏகப்பட்டது, இவங்ககிட்ட என்ன இருக்குது, கேடர்ஸே கிடையாது, பெரிய கட்சி அவங்க, இவங்ககிட்ட பண வளம் இருக்குது, இவங்ககிட்ட பண வளம் இல்லை, அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, இவங்ககிட்ட அதிகாரம் இல்லை, இன்னும் ஹிந்து நேஷனலிசம் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லா இன்னும் தீவிரமா அவங்க கொள்ற, இவங்ககிட்ட அப்படி எதுவுமே இல்லை. அப்போ எப்படி பாத்தீங்கன்னாலும் சரி, அவங்களை இவர்கள் எதிர்கொள்வதற்கான சாத்தியம் இல்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, சரி இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குறீங்களே, அதை வச்சா அது உங்களால எதிர்கொள்ள முடியுதான்னு பார்த்தா, உங்க ஆர்கனைசரே ஓடி போயிட்டாரு, பஞ்சாப்ல கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படி மம்தா பானர்ஜி கலந்துக்கிறாங்க, இது ஆரம்பமே சரியில்லையே, அப்புறம் இது எப்படி உருப்படும் சொல்றாரு. முதல் விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல, அது பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லாம தான் முதல்ல அவர் பேசினார். அதுக்கு பிறகுதான் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அந்த கிரெடிட் கொடுத்தாரு, சரிங்களா? அது ஏன் சொல்லல அப்படின்னு அவர் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஏன் கிரெடிட் கொடுத்தாருங்கிறதும் அவர் தான் யோசிக்கணும், சரிங்களா? ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு எலெக்ஷன் வந்து எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எலெக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, சரிங்களா? அவர் ஏற்கனவே இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு முன்னாடி தொடங்கும் பொழுது பிஜேபிக்கு தான் வேலை செஞ்சாரு, அப்புறம் பல கட்சிகளுக்கு டிஎம்கே கூட வந்து ஒரு தேர்தலில் அவருக்கு வேலை செஞ்சார், இன்னும் பல கட்சிகளுக்கு வேலை செய்தார். இப்ப திரும்பவும் பிஜேபிக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கமிட் ஆயிட்டார், அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் சொல்ற கருத்தை, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து பிஜேபி தோத்து போகணும்னு வெளியில வந்து சொல்லுவாரா? அவருடைய கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இவர் கருத்து சொல்றாருன்னா, இவர் பத்திரிகையாளரா இல்ல வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகையாளராக இருந்தா, இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வட இந்தியா முழுக்க பேசுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும், வந்து இடஒதுக்கீட்டுல வந்து 50% தான் வந்து அதிகபட்சம் அப்படிங்கிற அந்த உச்ச வரம்பை நீக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த நாட்டினுடைய உண்மையாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தோர், பழங்குடி மக்கள் வந்து எல்லா துறைகளிலும் அவர்களுக்குரிய பங்கை பெற வேண்டும், கல்வி, வேலை வாய்ப்பு, அரசாங்க நிர்வாகம், பொது வாழ்க்கை, இப்படி எல்லா துறைகளிலும் அவங்களுக்கு உரிய வந்து பங்கை பெற வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வந்து அங்க வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு, மக்கள்கிட்ட எவ்வளவு ஏற்பை பெற்று இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ராகுல் காந்தி போகும்பொழுது அவ்வளவு மக்கள் வந்து திரள்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் சொல்லும் போது சொன்னாரு, பாருங்க இந்த பத்திரிகையில இந்தியா டுடே மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் முட்டாள்தனமானது, அவங்களாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, வடநாட்டினுடைய நிலைமையே தலைகள் இருக்கு, அதுக்கு பதிலா இவங்க இப்படி வந்து தலைகீழா புரட்டி சொல்றாங்கன்னு சொல்றாரு, சரிங்களா?
உண்மையோ பொய்யோ அது தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியது மற்றது எல்லாம் வந்து வடநாட்டினுடைய அரசியல்ல, ஒன்றிய அரசியல்ல, குறிப்பா இந்திய யூனியன் பாலிடிக்ஸ்ல வந்து நான் பிராமின் பாலிடிக்ஸ் ஒன்ன வந்து ராகுல் காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸ்ல பேசுறாரா இல்லையா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத மணி அவர்கள் சொல்லணும். சரிங்களா? அவர் எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காரா? பேசவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து மம்தா அவர்கள் பேசுனது என்ன சொன்னாங்க வந்து இந்த மாதிரி நாங்க மேற்கு வங்காளத்துல 2 சீட்டு தரேன்னு சொன்னாங்க, நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரல. மேற்கு வங்காளத்தினுடைய பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து என்னை அவமதிக்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த நேரத்துல மேற்கு வங்காளத்துக்கு வரக்கூடிய ராகுல் அவர்கள் ஒரு சகோதரியாக மதித்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்புறம் வந்து இல்ல நாங்க மட்டும் தனியா மேற்கு வங்கத்துல போரிடுறோம், பிஜேபிக்கு எதிராக போராடுறோம், நாங்க முழு தொகுதிகளையும் போட்டியிட போறோம், மற்ற இந்திய அளவுல இந்தியா கூட்டணி இருக்கு, இந்தியா கூட்டணி வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு சொந்தமானது இல்ல, எல்லாருக்கும் தான் சொந்தமானது, எல்லா மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளும் அந்த கூட்டணியை கட்டி எழுப்பி இருக்காங்க, அதனால இந்தியா கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த வார்த்தை எங்கேயாவது மணி சொன்னாரா? அப்படி சொல்லல. ஆனா நிதிஷ்குமார் போயிட்டாருல, ஓடி போயிட்டாரு. ஒண்ணு. சரிங்களா, இருக்கட்டும், நிதிஷ்குமாருக்கு அப்புறம் வருவோம். ஆம் ஆத்மி என்ன சொன்னாங்க வந்துட்டு அங்க பேச்சுவார்த்தை இந்தியா கூட்டணி ஆரம்பித்த உடனேயே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவுன்னு சொன்னா, எல்லாத்தையும் மையத்திலிருந்து முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கட்சி செல்வாக்குள்ள கட்சியாக அதிக மக்கள் ஆதரவு பெற்று இருக்க கட்சியா இருக்கோ அந்த கட்சியின் தலைமையில தான் வந்து கூட்டணி அமைன்னு சொன்னாங்களா இல்லையா? இதுதான நிலைமை. இது தெரியாதவர் மூத்த பத்திரிகையாளர். அதன் அடிப்படையில தானே ஆம் ஆத்மி உட்பட ஒரு பகுதியில வந்து தொகுதி பங்கீடு செஞ்சிருக்காங்க. பஞ்சாப்ல பேச்சுவார்த்தை நடத்தும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்திலையும் காங்கிரஸ் கட்சி அப்படி சொன்ன பிறகும் இல்ல நாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம், ஒரு நியாயமான முடிவை எட்டுவோம், இந்தியா கூட்டணி 2 மாநிலங்கள்லயும் வந்து ஒன்றுபட்டு தேர்தலை சந்திப்போம்னு சொன்னாங்கல்ல இல்லையா? சொன்ன பிறகு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன மோடி மீடியாவா? அப்படி இருந்தா தானே இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கணும். மம்தா வந்து பொது வேலை திட்டமே உங்ககிட்ட இல்ல, ஒரு பொதுக்கூட்டம் இல்ல, ஒரு ரேலி இல்ல. நீங்க கூட்டணி ஆரம்பிச்சு 6 மாசம் அப்படியே முடக்கிட்டு 5 மாநில தேர்தலை பாக்குறது காங்கிரஸ் போயிடுச்சு. அப்புறம் கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கூட்டணியில் உள்ளவங்களுக்கே தெரியல. இப்ப மறுபடியும் தோத்த உடனே மறுபடியும் வாங்க கூட்டம் போடுவோன்னு வரீங்க. இப்ப காங்கிரஸ் ஒரு பெரிய எண்ண மனநிலையில இருந்து எல்லாரையும் டீல் பண்றது தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். மத்திய பிரதேசத்துல வந்து அகிலேஷ் யாதவுக்கு ஒரு 6 சீட்டு லாஸ்டா கேட்டாங்க, அதை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருந்திருக்கலாம். இது போல ராஜஸ்தான்ல, இது போல ஜார்க்கண்ட்ல சின்ன அனுசரிச்சு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், இப்படி எதுவுமே செய்யாம நான் தான் நிற்கும் போதுதான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம். அவங்களுக்கு பாடமே கத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படி வந்து அவர் சொல்ல வர்றாரு. அவர் தான் அதோடைய கருத்து. அவருன்னா அவர் அதை வெளிப்படையா பேசட்டும். சரிங்களா? சொல்றாரு, அதான் சொல்றாரு. இதுதான் மோசமா இருக்குது. அது வந்து அப்படி பேசல. சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடங்கள்லயும் இப்படி பேசல. ஒரு இடத்துல இப்படி பேசுறாரு, இன்னொரு இடத்துல வேற மாதிரி பேசுறாரு, ஒவ்வொரு சேனல்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. அதுதான் அவருடைய பிரச்சனை. சரிங்களா? காங்கிரஸ் கட்சி பெரிய அண்ணன் மனநிலையில் நடந்துக்குதா அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கட்சி. அதை இப்ப யாரு கட்டுப்படுத்துறது, எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராம தான் அதனுடைய பிரச்சனைகள் இருக்கு. ராகுல் அவர்களுடைய மொழியை எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற எல்லா மாநில தலைவர்களும் அப்படியே பிரதிபலிக்கல. இன்னைக்கு ராகுலுடைய மொழியை தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிபலித்தால் கூட பயங்கர முற்போக்கா, திமுகவோட பயங்கர புரட்சிகரமா அரசியல் பேசுற கட்சி மாதிரி தோற்றம் தரும். இல்ல புரட்சிகர கட்சிகளை விட பயங்கர புரட்சி பேசுற மாதிரி தோணலாம். ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணுமே வந்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர்கள் பேசல. சரிங்களா? அவங்க வழக்கமான மொழியில தான் பேசிட்டு இருக்காங்க. எங்கேயாவது வந்து அப்படி தீவிரமா பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல பேசாம இருக்காங்க. புதிய இளம் தலைவர்கள் வந்து அவருடைய குரலை, ராகுலுடைய குரலை எதிரொலிக்கிறாங்க. மக்கள் வந்து ராகுலுடைய குரலை எதிரொலிக்கிறாங்க. இது வந்து நிலைமை. சரிங்களா? தேர்தல் உடன்பாடுகள், கட்சி இதெல்லாம் இருக்குது இல்ல, இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு பிரச்சனையா இருக்கலாம். தேர்தல் பக்கத்துல வரும்போது எல்லாம் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஒன்னாதான் தேர்தலை சந்திக்க போறாங்க. வெளியில போறவங்க வெளியில போக தான் போறாங்க. நிதிஷ்குமார் வெளியில போனார். நிதிஷ்குமாரை வந்து எவ்வளவு தூரம் வந்து இவங்க உருட்டி மிரட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் போனதுக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. வந்து அகிலேஷ் யாதவுக்கு வந்து 8 மணி நேரம் இடி வந்து விசாரணை, வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு வந்து இடி விசாரணை, சிபிஐ விசாரணை. இது ஹேமந்த் சோரனை வந்து கைது செய்யறதுக்கு 3 நாளா வந்து விடாம இது பண்ணாங்க. பேரணிகள் எல்லாம் நடந்து அதுக்கு பிறகும் கூட வந்து ஒரு ஒண்ணுமே பொறாத ஒரு வழக்குக்காக, பொய்யான மோசடியான வழக்குகளுக்காக அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. வந்து இன்னைக்கு இடி கைது செஞ்சிருக்காங்க. அதற்கு எதிராக வந்து அவர் எவ்வளவு தூரம் போராடி இருக்காரு, எவ்வளவு தூரம் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு பழங்குடி இந்த நாட்டுல கார்ல போகக்கூடாதா,
இந்த நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வந்து பிஜேபி காரங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சரிங்களா? இது எவ்வளவு இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த மக்கள் கொந்தளிப்பு இருக்குது இல்ல, அதை பற்றி என்னைக்காவது மணி பேசியிருக்காரா? ஒரு வார்த்தையாவது பேசியிருக்காரா? அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய வந்து அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்திருக்கிறார், என்னைக்காவது பேசியிருக்காரா? இல்லைங்க, சரிங்க. இப்ப நீங்க அவர் பிஜேபியோட சக்தி அப்படின்றத ஒண்ணு சொல்லிட்டு அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. காங்கிரஸை வந்து நீங்க இப்படி இப்படி செஞ்சிருக்கலாம், இது செய்ய விட்டுட்டீங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுறதே ஒரு குற்றமானது. அதெல்லாம் பிரச்சனைங்க. நீங்க வந்து காங்கிரஸ் இன்னது செய்யலாம், பிஜேபி இன்னது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நீங்க இப்படி உட்காந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சிறப்பா யோசனை சொல்லுவேன், உங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க 10 ரூபா பணம் கொடுத்தா உங்களுக்கு யோசனை சொல்லுவேன், இங்க ஒரு 10 ரூபா பணம் கொடுத்தா இங்க யோசனை சொல்லுவேன். இந்த ஊர்ல பெருசுங்கெல்லாம் உட்காந்துருக்கும் பாருங்க, வந்து டீ கடையில உட்காந்துக்கிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிற 2 தரப்பும் கூட வந்து அவருக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து என்ன பண்ணலாம் பெருசு அப்படின்னு யோசனை கேட்டுக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெருசா இவரு இப்படி வந்து யாருக்கு வந்து தனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சா உடனே யோசனை சொல்றாரு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில இந்த மாதிரியான பொது தளங்கள்ல பொது கருத்துக்களை முன்வைக்கிறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு என்ன வந்து நேர்மை இருக்கிறது, உங்களுக்கு என்ன விமர்சன பார்வை இருக்கு அப்படிங்கறது அடிப்படையான கேள்வி. இந்த நாட்டுல நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி ஒண்ணு சொன்ன, இந்தியா கூட்டணிக்கு ஏதோ கொள்கை இல்ல கோட்பாடு. இந்தியா கூட்டணி உருவானது இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்கு தான். நீங்க ஒரு பக்கம் இந்த நாட்டுடைய அனைத்து ஜனநாயக நிறுவனங்களையும் தன்னாட்சி நிறுவனங்களையும் மோடி ஒழிச்சிட்டாரு அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் இந்த பக்கம் போய் மோடி மாதிரியான ஒரு தலைவர் வர முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நேர்மை உணர்ச்சின்னு ஏதாவது இருக்கா, விமர்சன பார்வைன்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லாம எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பத்திரிகையாளருங்கிற பட்டம் எதுக்கு போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நான் போற பக்கமெல்லாம் போற வந்து இப்ப தோணுகிற கருத்தை எல்லாம் பேசிக்கொண்டிருப்பவன், என்னுடைய நல்ல கதை சொல்பவன், யாராவது பொழுதுபோக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய நேர்காணல்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருங்களே. சரி, நான் மீண்டும் விஜய் விவகாரத்துக்கு வரேன். அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு யோசனை சொல்றார். இப்ப நீங்க விஜய் வரார், தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறார். திராவிட அரசியல் அவர் சாயம் இல்லை. அப்ப திராவிட எதிர்ப்பு அரசியல் தான் செய்ய போறாரு, திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செய்ய போறாரு. 2026 வருவதனால் அப்படிதான் செய்ய போறாரு. இது தோற்றம். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்ற யோசனையை அவர் என்ன சொல்றாரு, இப்போ எம்ஜிஆர் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செய்தார், அதனால வளர்ந்தார். ஜெயலலிதா திமுக எதிர்ப்பு அரசியல் தான், கருணாநிதி குறிப்பாக கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் செஞ்சா வளர்ந்தாங்க. ஜானகி சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க, தோத்து போனாங்க. இப்போ அதே போல நீங்க பாருங்க, விஜயகாந்த் அவர் வந்தார், திமுக எதிர்ப்பு அரசியல் செய்தார், வளர்ந்தார், எதிர்கட்சி தலைவர்கிற வந்தார். அதிமுக எதிர்த்தார், காலி ஆகிட்டார். ஸோ இங்க வந்து கிரவுண்டு வந்து உங்களுக்கு திமுக அதர்ஸ் இதுதான். இப்போ திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யறவங்க வளர முடியும், மற்றவங்க வளர முடியாது. இதை வந்து ரொம்ப கிளியரா அனுபவங்கள்ல இருந்து வரலாற்று ஆதாரங்கள்ல இருந்து சொல்றார். விஜய் இதை செய்யணும்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வைகோ வந்து என்ன அரசியல் செஞ்சுட்டு இருந்தாரு? திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செஞ்சார். வளர்ந்துட்டாரா? இந்த நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு எதிராக தானே அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்ப காலமா. வளர்ந்துட்டாங்களா? இது திமுக எதிர்ப்பு அரசியல் செஞ்சா கட்சிகள் வளரும் அப்படிங்கிறது, நீங்க இது விஜய்க்கு வந்து ஏதாவது அரசியல் ஆலோசனை சொல்லணும்னா அவர்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்தாருங்களா சொல்றாங்க தோழர்கள்லாம். எனக்கு தெரியாது அப்படி பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது. அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் யாராவது இந்த நேர்காணல்களை பார்த்து கொண்டிருக்கிற பெரிய மனிதர்கள் தயவு செஞ்சு பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் விஜய் அவர்கள்ட்ட வாங்கி கொடுத்து அவருக்கு எப்படி கட்சி வளர்க்கறதுக்கு ஃப்ரீயா ஆலோசனை சொல்றாரு. இவர் இலவசமா தானே சொல்ல போறாரு, ஏன்னா காசு பணம்லாம் வாங்காதவர்னே வச்சுக்குவோம். வாங்காம ஒரு இலவசமா வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு வந்து யோசனை சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இது பொது வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் வந்து ஒரு பொதுவா ஒரு விஷயத்த சொல்றாரு, அது திமுக ஆதரவாளர்களுக்கு திராவிட இயக்க ஆதரவாளருக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு ஒண்ணு நீங்க எல்லாம் கோவப்படுறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? விஜய் கட்சி தொடங்கி திமுகவுக்கு பாதிப்பு வருமா? தெரியாது. வந்து அவர் என்ன பேச போறாரு, இன்னும் வந்து அவர் இப்ப அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்றாங்க. மனிதர் தெளிவா சொல்றாரு, திமுக பாதிப்பு ஏற்படுத்தும், உதயநிதி வர்சஸ் விஜய்னு வரும், சரி ரைட், பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றாரு. இருக்கட்டும், அது அவருடைய கருத்து. இந்த கருத்துக்கு எந்த ஒரு அடிப்படையும் ஆதாரமும் இல்லை. நான் வந்து திமுகவை ஆதரிக்கின்றேன், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கின்றேன், பெரியாரை ஆதரிக்கின்றேன் அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை சொல்லல. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து அவர் இப்பதான் வந்து ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவர் இவ்வளவு காலமும் எந்த அரசியல் கருத்தையும் அரசியல்னா வெறும் பார்ட்டி பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல. சரிங்களா? இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள், எதுலயும் கூட நடிகர் சித்தார்த் கருத்து சொல்லியிருக்காரு. பல வந்து நகைச்சுவை நடிகர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. தீவிரமான சூர்யா பேசியிருக்காரு. சூர்யா வந்து ஒரு காலத்துல நீட் தேர்வை ஆதரித்தவர். வந்து நீட் வந்த பொழுது அதை ஆதரித்து அவங்க கல்வி அறக்கட்டளை மூலமா அறிக்கை வெளியிட்டாங்க.
அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு இல்ல இது ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறதுக்கு தடையா இருக்கு, ஏன்னா அவங்களே மருத்துவம் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி இது ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்விக்கு போகிறதுக்கு உதவியா இருக்குன்னு நினைத்தவங்க அப்புறம் இல்ல அவங்களுடைய அனுபவத்தின் மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீட் தேர்வு அப்படிங்கிறது நமக்கு கூடாது அப்படின்னு வெளிப்படையா ஒரு அறிக்கை வெளியிட்டார். சரிங்களா? இப்படி வாழ்க்கை அனுபவங்கள்ல நீங்க ஒரு அரசியல் கருத்தை சொல்லி அதுக்கு பொறுப்பேற்று உங்களுக்கு சரி தப்பு அப்படின்னு எதையாவது ஒண்ணு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படியான அனுபவம் இருக்கா? பொது நலன்களுக்காக என்னைக்காவது வெளியில பேசிருக்கீங்களா? எதுக்கும் அவர் பெருசா பேசுனதில்லை. அவருக்கு தீவிரமான அரசியல் கருத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. சரிங்களா? அவர் பேசட்டும், அவருக்கு என்ன கருத்து இருக்குதுன்னு பேசட்டும். நீங்க அப்ப போய் பின்னாடி பொலிட்டிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் எயிட் பண்ணுங்க, மணிசாரை வச்சுக்கங்க, இன்னும் பிரபல்யமான பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு சிறப்பா திமுகவுக்கு எதிராக வசனங்கள்லாம் எழுதி கொடுங்க. அவரும் பேசட்டும். யதார்த்தமான இந்த அரசியல் மேடைகளில் நின்று அவர் முழங்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி முழங்கும் பொழுது என்ன பாதிப்பு வருது, என்ன இது வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நடந்திருக்கிற பிரச்சனைகள்ல என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இப்ப அரசியல் கட்சிகளை இதற்கு முன்பே பல நடிகர்கள் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இங்க இந்தியாவில் தென்னிந்திய பகுதிகளில் பல பேர் தொடங்கியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூ வியாட்னு ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி புதுசா அரசியல் கட்சிகள் தொடங்குறவங்க எப்படி நடந்திருக்கு, எப்படியான அரசியல் போக்குகள் தென்னிந்தியாவுல நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றி ஒரு பெரிய ஆய்வு புத்தகம் எழுதியிருக்காரு. அது மணிசார் வாசித்திருப்பார், பல மூத்த பத்திரிகையாளர்கள் வாசித்திருப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஏன் அப்படி தென்னிந்தியாவுல குறிப்பாக தமிழ்நாட்டுல திமுக ஒட்டுமொத்த சமூகத்தையும் அரசியல் மயப்படுத்துச்சு. காங்கிரஸ் கட்சி கூட அவங்க நீண்ட காலம் சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம் இதெல்லாம் பங்கேற்று இருந்தாலும் கூட அவங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் அரசியல் மயப்படுத்தல, குறிப்பா சபால்டன. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அரசியலுக்கு வந்த நீதி கட்சி, அதுக்கு பின்னாடி திமுக, குறிப்பா திமுக ஒரு சாமானியர்களுடைய கட்சியாக சாமானியர்களை ஒட்டுமொத்தமா அரசியல் மயப்படுத்தி அவங்க கிட்ட பெரிய பணபலம் இல்லாத பொழுது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பணபலம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரியான பெரிய அமைப்பு பலங்கள் இதெல்லாம் இல்லாத பொழுது சாமானிய மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி ஒரு அரசியல் வெற்றியை பெற்றாங்க. இது நடந்துச்சு. எப்ப 67ல அவங்க நிகழ்த்தி காட்டினாங்க. அவங்க கிட்ட இருந்த 47ல கட்சி தொடங்கும் பொழுது அண்ணாவுக்கு தான் வயது கூட, மத்தவங்க எல்லாருமே 25-30 வயதுக்கு கீழே இருந்தவங்க தான் எல்லாருமே இருந்தாங்க. நான் கூட 40 வயசு தான். இப்படி ஒரு 40 வயது கொண்ட ஒருத்தர் அரசியலுக்கு அவரு அதுக்கு முன்னாடியே அரசியல் நீண்ட காலம் இருந்தவர். இன்னைக்கு 50 வயசுல விஜய் அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன வேடிக்கை? அண்ணா எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக, அவரு மிகப்பெரிய சிந்தனையாளராக செயல்பாட்டாளராக இருந்தாலும் கூட எளிய மக்களுக்கு புரியுற மொழியில அவங்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணக்கூடிய, அவங்களை பிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார் இல்லையா? அப்படிதான் இந்த அரசியல் கட்சி, இந்த சமூகம் முன்னேறி இந்த சமூகத்தினுடைய அபிலாசைகள் இதெல்லாம் வெளிப்பட்டு வெளியில வந்துச்சு. சாதாரண மனிதர்கள் முன்னுக்கு வந்தாங்க. அதுல இருந்து ஊர்ல நான் பெரிய மனுஷன் அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜமீன்தாரு, நான் ராஜா அதனால எனக்கு ஓட்டு கிடைச்சிடும், இந்த பகுதியில எனக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு எந்த பெரிய மனிதர்களும் பொது வெளியில அரசியல் பேசல. அப்படி அரசியல்ல போட்டி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட இந்த தேர்தல் போட்டிகள்ல இருந்து விலகிக்கிட்டாங்க. திமுக தலையெடுத்த பிறகு திமுக மிக முக்கியமான எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக மாறிய பொழுது 62ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எந்தெந்த பெரிய ராஜாக்கள் நான் இந்த ஊர் ஜமீன்தாரு, இந்த 16 பட்டிக்கு நாட்டாம அப்படிங்கிற யாரும் தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஊர்கூட்டம் நடத்தி இனிமே இவருக்கே ஓட்டு போட்டுருங்கப்பானா எந்த பயிலும் போட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு எதிராக கலகம் செய்துதான் இந்த சாதி தந்தை ஆதிக்க பாரம்பரிய பண்ணையடிமை முறைகளுக்கு எதிராக ஒரு கலகம் செய்த ஒரு கட்சியா தான் திமுக அரசியல் இருப்புக்கே வந்துச்சு. சரிங்களா? இந்த கட்சிக்கு எதிராக இப்ப நடிகர்கள் என்ன, அவங்க கிட்ட என்ன இருக்குது, அவங்க கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கு, கரிஸ்மா இருக்குது, நம்ம பிரபல்ய தன்மை இருக்கு, கவர்ச்சி இருக்குது. சரிங்களா? எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. மணிசார் சொல்ற மாதிரி அவர் எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் எனக்கு தெரியாது. அதையெல்லாம் உடைய ஒரு நடிகர் அதை இழந்துட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யறதுனால திமுக தோற்று போய்விடும் அப்படின்னு நம்புறது இருக்குது இல்ல. இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு. பிஜேபி ஆதரிக்கீங்கன்னு தெரிஞ்சா கூட உங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டேங்கிறான். எல்லாரும் பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதா இருக்குது. அதிமுக பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கு. நாம் தமிழர் கட்சி சில நேரங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதா இருக்குது. இப்படி எல்லாரும் பிஜேபியை எதிர்த்து பேச வேண்டிய நிர்பந்தத்திற்குள் ஒருத்தருக்கு ரசிகரா இருக்கிறதுங்கிறது வேற,
ஒரு அரசியல் முடிவு எடுப்பது, ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பது, ஒருத்தருக்கு ஓட்டளிப்பது, ஒரு அரசியல் பிரச்சனையில் இது சரி இது தவறுன்னு முடிவு பண்றது, இதெல்லாம் வேற. திமுக மேலேயே பலருக்கும் பலவிதமான பொது ஜனங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் எந்த விமர்சனமுமே இல்லாம திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரா பத்திரிகையாளர்கள்லாம்? இல்ல பத்திரிகையாளர் மணி அப்படி நினைக்கிறாரா? திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கிட்ட போய் கேளுங்க, திமுக மேல அவனுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் இருக்குதுன்னு பட்டியல் போட்டு சொல்லுவான். சரிங்களா? உங்களை விட கூட கூட அவனுக்கு விமர்சனம் இருக்கும். ஆனா திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு அவனுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சரிங்களா? இந்த பயலுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டோம்னா, பிஜேபிக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டோம்னா இந்த நாடே குட்டி சவரா போகும். இல்ல பிஜேபியை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமமானதா மாறிடும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள், இந்த நாட்டினுடைய ஜனநாயக நிறுவனங்கள் இப்படி அழிந்து கொண்டிருக்கிற பொழுது அவங்க மிக நியாயமானவர்களாக, நேர்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும், உணர்ச்சி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். செத்த பிணங்கள் போல நடந்து கொள்ளக்கூடாது. யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தருடைய துதிபாடுனா அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போற போக்குல மாறுபட்ட கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்க கூடாது. நியாயமாக நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் பரிசீலிப்பார்கள்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க தோழர். நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.